கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது எத்தனை பேத்துக்கு தெரியுங்கிறது தெரியல. இது நான் 10th படிக்கும்போது எங்கள் டியூஷன் டீச்சர் வந்து இது எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் அதனுடைய 19 பாருங்கள். அஸ்திபார கற்கள். அதில் வந்து முதலாவது கற்கள் வந்து வஜ்ரக்கல், ரெண்டாவது இந்திர நீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பத்மராகம், சுவர்ணரத்தினம், 8வது படிகை பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், சுனியம், சுகந்தி. இந்த 12 கற்கள் தான் வந்து அஸ்திபார கற்கள்ங்கிற மாதிரி அதில் சொல்லப்பட்டிருக்கும். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. ஸோ அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு கல் வஜ்ரக்கல்ங்கிறது தான் இங்கிலீஷில் ஜாஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணோட ஒரு பேர். நாங்கள் அதனால தான் அதுக்கு என்ன அர்த்தம்ன்ட்டு கேட்கும்போது தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருக்குங்கிறதே தெரியும். டைமண்டு அப்படிங்கிறது தான் வைடூரியம். அப்படி ஒவ்வொரு இதை வந்து நாங்கள் அப்புறம் தான் இந்த மாதிரி கற்கள் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து எங்கள் டியூஷன் டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. உங்களுக்கு இது இதன் மூலயமா தெரிஞ்சிச்சு, இல்லை உங்கள் பாஸ்ட்டர் இல்லை யார் உங்களுக்கு ஆவிக்குறையும் வாழ்க்கையில் யார் நடத்தி அவங்க சொன்னாங்கங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தெரியாததுனாலும் இதை கற்றுக்கோங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங்.